ஆனால் ஒன்று சகோ, இந்த யூனிவர்சல் லெசனுங்கிறது நம்மளுக்கு எந்த வழியில் வந்து புரிய வைக்கனே தெரியாது. ஆனால் வேற மாதிரி பயங்கரமாக தான் புரிய வைக்கும். யாருமே வந்து எதுவுமே நம்மளுக்கு இப்போ கிடைக்கலையே நினச்சி தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக கிடைக்கும். எனக்கு வந்து இது வந்து இன்னைக்கு என் கம்பெனியில் நடந்த ஒரு விஷயத்தினால தான் எனக்கு வந்து லைஃப்லேயும் இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி போட்டு புரிய வந்துச்சு. ஏன்னா நேற்றுக்கு நைட்டு உட்காந்து நான் ஃபீல் பண்ணிருந்தேன், என்னடா நம்மளுக்கு இப்படி ஆகி போச்சு, கிடைக்கவே இல்லை எதுவுமே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிருந்தேன். அது எந்த நேரத்துக்கு வந்து நம்ம கை கிடைக்கும் இருக்கோ அந்த நேரத்துக்கு தான் வந்து கிடைக்கும். எல்லாம் வந்து கம்பெனியில் ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க சகோ. நமக்கு கிட்ட பாக்ஸ் இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல. இருக்கிறது எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நான் மட்டும் தன்னந்தனியாக சுத்திட்டு இருந்தேன். பாக்ஸ் இல்லாம 12 மணி வரைக்கும் எனக்கு பாக்ஸே இல்லை சகோ. கடைசியில ஒரு பெரிய பாக்ஸ் ஒன்று கிடைச்சு, அதையும் வச்சு ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு இருந்தேன். ஆனா அது கொஞ்ச நேரம் கழிச்சு அதையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. அதை விட ஒரு பெரிய பாக்ஸ் கிடைச்சு. அப்பதான் ஒரு அக்கா வந்து சொன்னாங்க, டே பாத்தியா நீ பாக்ஸ் தேடி தேடி அடைஞ்சிட்டு இருந்ததுக்கு உனக்கு எவ்வளவு பெருசா கிடைச்சிருச்சா, போதுமா உனக்கு அப்படின்னாங்க. போதும்க்கா அப்படின்ட்டு. அப்பதான் அந்த அக்காட்ட சொன்னேன், நைட் நான் ஒரு விஷயத்த நினைச்சு நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்க்கா. அதே மாதிரிதான் அந்த இது வந்து இப்ப இந்த பாக்ஸ் வந்து எனக்கு அதை சிம்பிளா புரிய வச்சுட்டு போயிருச்சு. இதுதான் வந்து இந்த யூனிவர்ஸோட லெசன். தயவு செஞ்சு யாருமே நீங்க எதுவுமே இப்ப கிடைக்கல அப்படின்னு நினைச்சு போட்டு ஃபீல் பண்ணி உடஞ்சு உட்காந்துடாதீங்க. உங்களோட வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. உங்களுக்கு இந்த யூனிவர்ஸ் எப்போ எதை எந்த டயத்துக்கு வந்து உங்ககிட்ட சேர்த்துமோ அப்போ வந்து உங்ககிட்ட கரெக்டாக சேர்த்திரும். பாய் பாய், லவ் யூ ஆல்.